கலைஞர் கருணாநிதி ஆட்சி அதிகாரம் வந்த பிறகு அந்த கட்சி வந்த பிறகு அந்த கட்சி தவறான வழிக்கு போயிருச்சு அப்படின்னு சொன்னது யாரு? இதே மரியாதைக்குரிய பக்கா மாசு விஜய். கலைஞர் கருணாநிதி கட்சி போனதுக்கு அப்புறம் தவறான கட்சியா மாறிச்சுன்னா அப்ப அவர் தவறான நபர் தானே. அப்படி தவறான நபர் எப்படி உங்களுக்கு ரோல் மாடலா இருக்க முடியும்? கலைஞர் ஆட்சி அதிகாரத்துக்கு வரும்போது விஜய் பிறக்கல, அதுக்கப்புறம் தான் விஜய் பிறக்கிறாரு. இல்லைங்க, அவர் ஆரம்பத்தில் நல்லா இருந்தாரு, அதுக்கப்புறம் குடும்ப அரசியல் வாரிசல்சா மாறிச்சு, அதனால ஒரு ஆரம்ப காலகட்டத்திலிருந்து நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு தான் இருக்கா? ஊழல் சக்தி, தீய சக்தி, ஊழலை ஒழிப்புன்னு சொல்றீங்க, தீய சக்தி ஒழிப்புன்னு சொல்றீங்க, தீய சக்தி திமுகவுக்கும் தாவேக தான் போட்டின்னு சொல்றீங்க. அது தீய சக்தி, நீங்க தூய சக்தி அப்படின்னா அந்த தீய சக்தியின் தலைவர், அந்த தீய சக்தியுடைய வழிகாட்டி, அந்த தீய சக்திக்கு எல்லாமாகவும் இருக்கக்கூடிய கலைஞர் கருணாநிதி எந்த இடத்துல எந்த அடிப்படையில் ஒரு ரோல் மாடலு? ஜெயலலிதா. இதே ஜெயலலிதா ஆட்சியை தான் ஊழல் ஆட்சி, ஊழல் சக்தி என்று விமர்சனம் பண்றீங்க. அதாவது இது ஊழல் சக்தி, இது தீய சக்தி. சரி, தீய சக்தி கருணாநிதி ரோல் மாடல், தீய சக்தின்னு சொல்லக்கூடிய திமுகவுடைய தலைவர் கருணாநிதி ரோல் மாடல், ஊழல் சக்தின்னு சொல்லக்கூடிய அம்மையார் ஜெயலலிதாவும் ரோல் மாடல். ஊழல் சக்தினா இப்போ எடப்பாடி பழனிசாமி 4 வருஷம் ஆட்சி ஊழல் ஆட்சியா? அதுக்கு முன்னாடி ஊழல் வழக்கில் சிறைக்கு போயிருக்கா அம்மையார் ஜெயலலிதா. அந்த ஜெயலலிதாவை எந்த இடத்துல நீங்க ரோல் மாடலை ஏற்றுக்கிட்டீங்க? கலைஞர் கருணாநிதி, ஜெயலலிதா, எம்ஜிஆர், இந்த 3 பேரும் கடைசி ஆண்ட முதலமைச்சர்கள். கடைசி 1969க்கு பிறகு 2016 வரைக்கும் மாறி மாறி 50 ஆண்டு காலமாக ஆண்ட முதலமைச்சர்கள். கலைஞருக்கும் ஒரு கிரேஸ் இருக்கு, அவருக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு. எம்ஜிஆருக்கு ஒரு கிரேஸ் இருக்கு, அவருக்கு ஒரு கூட்டம் இருக்கு. ஜெயலலிதாவுக்கு ஒரு கிரேஸ் இருக்கு, அவருக்கு ஒரு கூட்டம் இருக்கு. இந்த 3 கூட்டத்தையும் தன் கூட்டமா மாற்றணும். இப்படி ஜெயலலிதா, எம்ஜிஆர், கருணாநிதி இவங்கெல்லாம் எனக்கு ரோல் மாடல் அப்படின்னு சொல்லும்போது அவர்களுடைய ஆட்களும் இவருக்கு ரசிகர்களாக, இவருடைய தொண்டர்களாக, இவருடைய வாக்காளராக மாறுவாங்களாம் அப்படின்னு எவனோ கொடுத்த ஐடியால தான் கலைஞர், கருணாநிதி, ஜெயலலிதா அவர்கள், எம்ஜிஆர், இந்த 3 பேருக்கு எனக்கு ரோல் மாடல். இந்த 3 பேர் ரோல் மாடல்னா இந்த 5 பேர் யாரு? ஏண்டா எங்களெல்லாம் பார்த்தா அவனுக்கு எப்படா இருக்கு அப்படின்னு கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா?